வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பிளாக் லேபிள் அறிக்கை, அதாவது மிக மிக முக்கியமான அறிக்கை, உளவுத்துறையிலிருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கை. இந்த பிளாக் லேபிள் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, விஜய் அவர்கள் திமுகவுடைய அந்த செல்வாக்கை அலையலையாக குறைப்பார், தென் மாவட்டத்தில் அதிமுகவுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துவார், காங்கிரஸில் ஒரு உள் அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுதான் அந்த பிளாக் லேபிள் அறிக்கையுடைய சாரம்சம். இது வந்து பிளாக் லேபிள் அறிக்கை அப்படிங்கிறது வந்து முதல்வருக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுப்பாங்க, தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் நோட் போட்டு அனுப்பியிருக்க இந்த விஷயம் இன்றைக்கி திமுகவை கவலை அளிக்க செய்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி திரும்ப அவர்கள் வீட்டுக்கே போய் புத்தகத்தை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த திருவிழாவுக்கு வந்து திரும்ப வரல. ஏன்னா இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் யாவும் அவங்க வந்து கோவப்படக்கூடாது, மனசு நோக்கக்கூடாதுங்கிறதுல முதல்வர் ரொம்ப தெளிவாக இருக்கார். காங்கிரஸை எப்பாடுபட்டாவது கூட்டணியில் வைக்கணுங்கிறதுல திமுக ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. காங்கிரஸை பற்றி யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களே நல்லா யோசனை பாருங்கள். இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, திமுகவில் நாங்கள் தான் பெரிய கட்சின்னு. திமுக தனியாக நின்னா ஜெயிக்குமா? காங்கிரஸ் மட்டும் இல்லைன்னா திமுகவுடைய நிலைமை என்ன? நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதையும் தாண்டி இந்த அலையலையாக விஜய் வந்து இந்த திமுக வாக்குகளை சிதைக்கிறார் அப்படின்னு உளவுத்துறை அறிக்கை உண்மையா இல்லையா? உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம நிறைய சர்வேக்களை பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஜூவி ஒரு சர்வே நடத்துது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையான ஒரு சர்வே நடத்துது. அதில் வந்த தகவல் பார்த்தா திமுகவை நிலைகுலைய வைக்குது. 40% பெண்கள் வந்து இந்த ஆட்சியை வந்து வெளியில் போக எங்களுக்கு பயமாக இருக்குது. சப்போஸ் ஆட்டோவில் போனால் கூட வீட்டில் இன்னொரு செல்லை புக் பண்ண சொல்லி அதை வந்து வீட்டில் இருக்கவங்க பார்க்க சொல்கிறோம், இறங்கினோடனே நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் வீட்டுக்கு, இப்படி சொல்கிறாங்க. அப்போ பழைய மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. இது ஜூவி. பல நிறுவனங்கள் இப்படி தான் ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, எல்லா சர்வேவும் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுக பெரிய வெற்றி அடையாது, மயிரிழையில் உயிர் தப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஜெயிச்சிருவாங்க, பட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க. முதல்ல கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, இப்போ கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க. ஒரு 5 அறிக்கை வந்தால் ஒரு அறிக்கை இப்படி சொல்லுது, இன்னொரு அறிக்கை இல்லைங்க கஷ்டப்பட்டும் ஜெயிக்க மாட்டாங்க, தோக்க போகுது, இன்னொரு அறிக்கை வாஷ் அவுட் ஆக போகுது. இப்படி ஒவ்வொரு அறிக்கை ஒரு அறிக்கை வாஷ் அவுட் ஆக போகுது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஜூவி ஒரு அப்டேட் போட்டிருக்காங்க. அதில் சொல்கிறாங்க, ஏற்கனவே 2 அமைச்சர் வந்து ரொம்ப பார்டரில் ஜெயிச்சாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், துரைமுருகன். 2 அமைச்சர் பார்டரில் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு சீட் இல்லை. அதுதான் அவங்க மருமகளுக்கு சீட் கொடுக்க சொல்லிட்டார், சங்கீதாவுக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வயது முதிர்ப்பு காரணமாக அவரையும் ஓரம் கட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஏற்கனவே கோசி மணி உங்களுக்கு தெரியும், கும்பகோணத்தில் தஞ்சாவூரில் இருந்தவரை ஓரம் கட்டினாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி திமுகவில் ஒரு பெரிய புகைச்சல் உருவாகி இருக்கிறது. என்ன புகைச்சல்? அதாவது உதயநிதி அப்படிங்கிற ஒருத்தரை முன்னிறுத்தலாமா வேணாமா? ஆக்சுவலாக பெண் நிறுவனம் கொடுத்த அறிக்கையில் உதயநிதியை முன்னிறுத்தாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தெரியும், உதயநிதியை முன்னிறுத்தப்படலை, உதயநிதியை பின்னால் போனார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக விஜயை எதிர்த்து நம்ம இவர் தான் பேசுவார், உதயநிதி தான் பேசுவார். அறிவு திருவிழா நடத்துகிறோம், நம்மகிட்ட அறிவு இருக்குது சில பேர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் பேச பல விஷயங்கள் நேரடியாக விஜய்க்கு பெரிய சவால் விடுற மாதிரி தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓடினவங்க யார், அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இப்படிலாம் அவர் பேச பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி பொது வழியில் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உதயநிதியுடைய செயல்பாடுகள் இன்றைக்கி திமுகவை தாண்டி மக்களிடம் திருப்தி அளித்திருக்கிறதா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். உதயநிதியுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தி இருக்கிறதா? துணை முதல்வராக அவர் தன்னுடைய கடமையை ஆற்றினாரா? நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களாகிய உங்களுக்கு, இப்போ நான் ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அப்போ உங்களுடைய கண்ணோட்டத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஜூவி ஒரு கவர் ஸ்டோரி எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாரு, இத்தனை பேரை தான் பார்க்குறாரு, அதனால் இன்றைக்கி தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வு. ஒரு அரசியல்வாதினா ஃபுல் டைமாக இருக்கணுங்க, ஃபுல் டைம் அரசியல் தான் நம்ம வேலை, சினிமா கினிமா எதை எல்லாத்தையும் விட்டுறணும், அரசியல் அரசியல் அரசியல். நேரடியாக வந்து முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காணும் போது முதலமைச்சருக்காக அந்த 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 போஸ்ட்டுக்கு உண்டான உழைப்பை கொடுக்கணும். இந்த வயசுலேயும் பழனிசாமி அவர்கள் ஊர் ஊராக போய் சுற்றிக்கிட்டு எத்தனை கூட்டம் பாதி தமிழ்நாடு சுற்றிட்டு வந்துட்டார். அப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தரை விமர்சிக்கும் போது நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு பலவிதமான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் செல்வாக்கு. இப்போ உதயநிதியா விஜய் அப்படின்னா சின்ன குழந்தை கூட சொல்லணும் தெரியும் நம்ம விஜய். ஏன் அப்படின்னா அவர் திரைப்படத்தில் செல்வாக்காக இருக்கிறதுனால மற்றவங்க உழைக்கிறதோட கம்மியாக உழைச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே மக்கள்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது, இன்ஸ்டாவு ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாம் தெரிச்சு ஓடுது. இப்போ இந்த அறிக்கை வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய கவலை. அப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம கரூரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் முன்னாள் அமைச்சர், அவர் வந்து ஏற்கனவே அவர் சைடில் ஏற்கனவே கொடுத்த தொகை இல்லாமல் இன்னொரு 20 கோடியாம் ஏற்கனவே பெண் நிறுவனம் அனுப்பிட்டாங்க ஒரு அமௌண்ட். அது இல்லாமல் அது ட்ராப் அவுட் ஆச்சுன்னு அனுப்புறதுக்கு இன்னொன்று வச்சுருக்காங்க. அதையும் தாண்டி கொடுமுடியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 20
ஸோ எக்ஸ்ட்ரா 20 எப்படி கொடுக்க முடியும்? கிட்டத்தட்ட 29 அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 சி வருது. இதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இல்லைங்க இப்போ 30,000 கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வருது. 30,000 கோடி ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. என்ன சிக்கல்னா 30,000 கோடி ஸ்மார்ட் மீட்டர் அப்படிங்கிறது வந்து அந்த துறையினுடைய ஷாக்கு அடிக்கக்கூடிய துறையுடைய அமைச்சர் வந்து கையெழுத்து போட மறுக்கிறார். ஏன்? அவருக்கும் கட்டிங் கொடுக்காம எப்படி கையெழுத்து போடுவார்? நாளைக்கு மாட்டுறதுன்னா அவர் மட்டும்தான் மாட்டுவார். நீங்கள் பாட்டு கையெழுத்து போட சொல்லிடுவீங்க. அதாவது இங்கேருந்து எந்த யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இவர் முடிவு பண்ணுவார். கையெழுத்து போடுறது மட்டும் அவர். சப்போஸ் நாளைக்கு பிரச்சனை வந்தால் இவர் மாட்ட மாட்டார். ஏன்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்டில் வாங்கி மாட்டுற மாதிரிலாம் இல்லை. அக்கௌண்ட்டே இல்லை. ஒன்லி வேறு தான். எல்லாம் ஹவாலா தான். அப்படி இப்படி பண்ணி அப்படி இப்படி வந்துடும். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தம்பி வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார். எதற்காக? நீதிமன்றத்தில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் கேட்டார், அமெரிக்காவுக்கு போடுறது ஏற்கனவே அங்கே வாங்கியிருக்க சொத்தெல்லாம் பார்த்துட்டு வரவா போறீங்கன்னு ஓப்பன் கோர்ட்டில் கேட்டார். இப்போ நீதிபதி வேறு சிரிக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது இது எல்லாம் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். தமிழ்நாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்றால் மேலே இருக்கக்கூடிய மோடிக்கு தெரியாமல் வருமானா வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ மோடிக்கு தெரியாமல் எப்படி இவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா, திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் கட்டுப்பாடுகள் விதித்தாலும் உங்கள் கண் அசர்ந்து ஏதாவது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதை கட்டுப்படுத்த தான் அநேகமாக அமித்ஷா, மோடி இவர்களெல்லாம் வேகமாக வேலையை பண்ணுவாங்க. ஆனால் இந்த சர்வேவை பார்த்து இவங்களுக்கு என்ன கலக்கம்னா, எல்லா விஷயத்தையும் தாண்டி கிறிஸ்துவ வாக்குகள் இப்போ போகுது அப்படிங்கும்போது இவங்களால் தாங்கிக்க முடியல. ஏன்னா இப்போ எஸ்ஐஆர்லேருந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் திமுக எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துது அந்த அளவுக்கு விஜயம் பண்ணுறாரு. அப்போ இவர் எப்படி தடுக்கிறது? பிஜேபியுடைய பி டீம் நம்ம சொல்கிறோம். எப்படி பிஜேபி இப்போ கொஞ்ச நாள் அது கூட சைலண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போகிறாருன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை வாக்குகளை பாருங்கள் மக்களே, எப்போனாலும் போயிடுவார். அவர் அசராமல் பிஜேபிங்கிற பாசிச இதுக்கும் இந்த பக்கம் பார்த்தா திமுக அந்த ரெண்டு பேர்ட்டையும் நான் சேரவே மாட்டேன், என் கொள்கையில் உறுதியாக இருக்கேன்னு அடிக்கடி சொல்கிறார். இது வந்து திமுக எரிச்சல் ஏற்படுத்துது. என்னடா அது, பிஜேபிக்கு ஒரே எதிரி நம்ம தான் சொல்லிட்டு இருந்தால் டக்குன்னு இவர் வேறு வந்துட்டு பிஜேபி ஒழிச்சே கட்டுவோங்கிறாரு. இது தேவையில்லாமல் சிக்கலாக போயிடுமே. பிஜேபி மகிழுது, பரவாயில்லப்பா, தமிழ்நாட்டில் ஓட்டு பிரியுது. அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு போட்டு விஜய் வாங்குவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஏன்னா 4 பிரிவாக என்னென்னா சீமானும் எல்லாத்தையும் திட்டுவார். அப்போ 4 பிரிவாக பிரிஞ்சால் போகும். இப்போ என்ன சிக்கல், உளவுத்துறை குறித்து திமுகவுடைய ஓட்டை உடைக்கிறார். இப்போ எதிர்கட்சி ஓட்டை உடைச்சா பரவாயில்ல, திமுகவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வாக்குகளையே உடைக்கிறாரு. ஏன்னா இப்போ திமுககாரராக இருக்கார், அங்கே வீட்டில் இருக்கவங்களே வந்து கேட்க ஓட்டு போட மாட்டுறாங்க. இப்போ என்ன சிக்கல்? இப்போ இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்? இப்போ திமுகவுடைய மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர் குடும்பம் ஓட்டு போடும். அதுக்கப்புறம் ஒன்றியம், நகரம், இவங்களுக்கெல்லாம் பசையே போய் சேரல. பார்க்குறாங்க நேரம், என்னங்க சம்பாதிக்கவே இல்லை, கலைஞர் ஆட்சியில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும்? அப்போ யார் சம்பாதிக்கிறான்னு அவர் சம்பாதிக்கிறாரு. சரி ரைட், அவங்க வந்தால் நமக்கு என்னங்க லாபம், மாற்றி போடு ஓட்டு, அவ்வளோதான். உட்கட்சி பஞ்சாயத்து, அதாவது விஜய் கட்சியில் ஆள் இல்லை இவங்க சொல்கிறாங்க, இவங்க கட்சியில் எக்ஸ்ட்ரா ஆள் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட பிரச்சனையும் இருக்கிறது. அதாவது இன்றைக்கி 1-to-1 முதலமைச்சர் பேசின விதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல விஷயத்தில் பேசிட்டோம். உன்னோட யோகிதை எனக்கு தெரியும், வாய் மூடுங்கிறாராம் சிஎம், என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே அறிவாலயத்தில் வந்து ஆன்மீக அமைச்சரும் அந்த எம்பியும் அடிச்சுக்கிட்ட விஷயம்லாம் பொது வழியில் வந்து அது ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. ஏற்கனவே தமிழ் செல்வனும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மகராஜனும் அடியே ராஸ்கேல்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. இப்போ இந்த உளவுத்துறையோடைய அறிக்கை இன்றைக்கி திமுக, அதுவும் பிளாக் அவங்க கொடுத்த அறிக்கை இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. அதற்கு என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு பல விதங்களில் பசையை தயார் பண்ணுங்க. பசை இருக்கக்கூடிய வேட்பாளரை போடுவோம், நாங்களும் பணம் தரோம், பொறுப்பு அமைச்சரும் பணம் கொடுக்கணும். இதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அதாவது பணம் அடிக்கிற அந்த பணத்தை வச்சு அடிக்கிற அடியில். ஏன்னா பீகாரில் முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வாக்காளர்கள் 75 லட்சம் பெண்களுக்கு ஓட்டு வாங்கிட்டார். அதே மாதிரி நம்ம வாங்குகிறோம், எப்படியாவது ஜெயிக்கணும். ஆனால் இன்னொன்றுங்க, திமுகவுடைய அந்த எப்படி சொல்கிறது, அந்த சிஸ்டத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. கடைசி நேரத்தில் முடியவே முடியாதுன்னா கூட பரவாயில்ல, அடுத்து நம்ம வந்தால் கடனில் மூழ்கிடுவோம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுங்கள், 1 கோடி பேருக்கு 10,000 ரூபா கொடுத்தா தமிழ்நாடு நிதி நிலைமை தாங்குமா? தாங்காது. இருந்தாலும் பண்ணுவாங்க. நாங்கள் வரணும், இல்லைன்னா வரவன் சாகணும், அவ்வளோதான். கஜானாவை எடுத்தது மட்டும் இல்லை, வேலையே பண்ண முடியாது. அப்படி ஒரு ஆபத்தான நிலைக்கு எந்த நிலைக்கும் செல்வாங்க. எப்படி பிஜேபி வழியில் திமுக, அவ்வளோதான். பிஜேபி இந்த வழி தான் பண்ணும், அதே வழியில் திமுக போகுது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, உளவுத்துறை அறிக்கை பல பேருடைய தூக்கமில்லாத இரவுகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி திமுக தூக்கமில்லாத இரவுகள். இப்போ என்ன சிக்கல்னா,
ஒருவர் கண்ட்ரோல் இல்லை. ஒருத்தர் பெண் நிறுவனம் அவர் ஒரு கண்ட்ரோலு, வாரிசு ஒரு கண்ட்ரோலு, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் சில பேர் அவங்க ஒரு கண்ட்ரோலு, அதிகாரிகள் அவங்க தான் பெரிய கண்ட்ரோலு. இது இல்லாமல் முதல்வருக்கு வேண்டியப்பட்ட உதவியாளர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு தனி அதிகார மையம். பல அதிகார மையங்கள் இருந்தால் சொல்லுவாங்கள்ல, 10 சமையல்காரங்க செஞ்சு ஒரு ஃபுட்டை செஞ்சால் எப்படி இருக்கும்ட்டு, அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய விஷயங்களை பற்றி நீங்களும் அறிந்திருப்பீர்கள். நிறைய விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சதுப்பு நிலத்தில் வந்து வீடு கட்டியே ஆகணும், கவர்மெண்ட் ஒற்றை காலில் நிற்குது. மக்களின் நலனுக்காகவா இல்லை அவர்களின் நலனுக்காகவா? டாஸ்மார்க்கில் வந்து 10 ரூபா வாங்குறது மக்களின் நலனுக்காகவா அவர்களின் நலனுக்காகவா? இன்னும் குறிப்பாக சொல்ல கனிம வளத்தில் வந்து கொள்ளை நடக்கிறது. யாருக்காக இந்த கொள்ளை? நல்லா யோசனை பாருங்கள். கிட்னி முறைகேடு நடக்குது, இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? அப்போ பொறுப்பு டிஜிபியை நியமித்து இந்த ஆட்சி தப்பு பண்ணியிருக்காங்களே, யாருக்காக பொறுப்பு டிஜிபியை நியமித்தாங்க? அப்போ இவ்வளோ விஷயங்களையும் மறக்கடித்து விட்டு நீங்கள், அதாவது என்னன்னா, வாரிசு அரசியலை ஒழிக்கணும். என்ன சொல்லுவாங்க எல்லாரும், திமுகனா வாரிசு அரசியலுங்க, முதல்ல அது ஒழிங்க. அது ஒழிக்க முடியாதுங்க. அப்படியா? சரிங்க. ஊழலை ஒழிங்க. ஐயோ அது 6 மாதத்தில் அடித்தாதான் உண்டு, அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்க. சமூக நீதியை காக்கக்கூடிய அரசு, அதெல்லாம் சமூக நீதிலாம் காக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நாங்கள் ஜாதி பார்த்து தான் பதவி கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம் அப்படிங்களா? வேறு எதுவும் இல்லாமல் நிதிநிலையை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அது முடியவே முடியாதுங்க. ஏன்னா கையை மீறி போயிடுச்சுங்க. அப்போ எதுவுமே பண்ணாமல் நீங்கள் எதை சாதிப்பீங்க? கலைஞருக்கு இத்தனை நிறைவிடங்களை வைத்தோம், நானே முதல்வன் திட்டம் சொல்லிகிட்டே இருக்காங்களா, நானே முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், அந்த உரிமை தொகை எல்லாம் ஓகே. இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டது அரசு ஊழியர்களுக்கு ஒன்றும் பண்ணல, ஆசிரியர்களுக்கு ஒன்றும் பண்ணல. தொடர் போராட்டங்களை அரசு ஊழியர்கள் அறிவிச்சிருக்காங்க, காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளருக்கு 3 வேளை சாப்பாடு போடுறீங்க. அதே தூய்மை பணியாளர்கள் கோர்ட்டோட ஆர்டர் கேட்டு உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் மக்களுக்கு தெரியாதா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே சொல்லுங்கள், ஒரு குடும்பம் எல்லா தொழிலையும் நாங்களே பண்ணுவோன்னா மக்களுக்கு அந்த கோபம் வருமா வராதா? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுப்பார்கள். அப்படியே வந்து தமிழ்நாடு அவ்வளோ ஒன்றும், அதாவது இதெல்லாம் தெரியாமல் தமிழ்நாடு இல்லை, நம்ம உறுதியானவங்க. தமிழ்நாடு மக்களை உறுதியாக நம்புவதால் தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லைங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.